ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், வெல்கம் டு ஜேர்னி வித் மருது. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பெண்களை ஈர்க்கக்கூடிய 3 விஷயங்கள், 3 காம்ப்ளிமெண்ட். ஸோ எதுவெல்லாம் சொல்லலாம். இந்த காம்ப்ளிமெண்ட்டை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு உங்க மேல கொஞ்ச நாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும்தான் இந்த காம்ப்ளிமெண்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஆலியா பட்டை லவ் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து ஒரு சாதாரண பையன், நீங்க ஆலியா பட்டை லவ் பண்றீங்க. அப்போ வந்து நீங்க நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க. நீங்க வந்து அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க. பட் ஆலியா பாட்டுக்கு வந்து அது பெருசாவே தெரியாது. பிகாஸ் ஷீ இஸ் அன் ஹையர் வேல்யூ உமன், நீங்க வந்து லோயர் வேல்யூ மென். நீங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க, அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு உங்க மேல கொஞ்ச நாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவ வந்து உங்க லெவலுக்கு இருக்கணும், இல்லைன்னா உங்களோட லோயர் வேல்யூ உமனா இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க கொடுக்குற காம்ப்ளிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். அது என்னென்ன காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மேக் தம் ஃபீல் யூனிக், செகண்ட் இன்டைரக்ட் காம்ப்ளிமெண்ட், தேர்ட் வந்து ஃபெமினின் காம்ப்ளிமெண்ட். ஸோ இந்த 3 தான். ஃபர்ஸ்ட் வந்து மேக் தம் ஃபீல் யூனிக். உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை நீங்க வந்து யூனிக்கா ஃபீல் பண்ண வைக்கணும். பிகாஸ் இங்க ஃபேஸ்புக்ல 100 மெசேஜ், இன்ஸ்டாகிராம்ல 100 மெசேஜ், வாட்ஸ்அப்ல 100 மெசேஜ், ஸ்னாப்சாட்ல மெசேஜ், டெலிகிராம்ல 100 மெசேஜ்னு சொல்லிட்டு கேர்ள்ஸுக்கு வந்துட்டு இருக்கு. பிகாஸ் காம்படிஷன் அதிகம் இல்லையா. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நீங்க வந்து அழகா இருக்கீங்க, நீங்க உங்க ஸ்மைல் வந்து கியூட்டா இருக்கு, கார்ஜியஸா இருக்கீங்க, இந்த மாதிரி தான் வரும். அப்படி மெசேஜ் பண்ணும்போது கேர்ள்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளும் மத்தவங்க மாதிரி அழகான பொண்ணு தான் போல, அவ்வளவுதான் போலன்னு சொல்லிட்டு அது சிம்பிளா முடிஞ்சிடும். அது வந்து பெரிய அட்ராக்ஷனா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து நல்லா பாட்டு பாடுவா. அப்ப நான் அவகிட்ட சொன்னேன், யார் என்ன பாட்டு வேணா நல்லா பாடலாம், பட் சின்ன சின்ன வண்ணக்குயில் பாட்டு வந்து உன்னை விட பெட்டரா யாராலையுமே பாட முடியாது அப்படின்னு சொன்னேன். அவ வந்து என்ன நினைக்கிறான்னா, ஓ அப்ப நம்ம யூனிக்கான பர்சன் போல இருக்கு, ஸோ நம்ம நல்லா பாட்டு பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பா. பிகாஸ் அது வந்து யூனிக்கான காம்ப்ளிமெண்ட் இல்லையா, நம்ம யூனிக்கா ஃபீல் பண்ண வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கணுமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து டிராயிங் வரையலாம், அதுல ஏதாவது நீங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மத்தவங்களோட எதுல வந்து பெட்டரா இருக்காங்க, எதுல வந்து ஸ்பெஷலா இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்க அதுல வந்து நீங்க காம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறது வந்து அவங்களை யூனிக்கா ஃபீல் பண்ண வைக்கும். செகண்ட் வந்து இன்டைரக்ட் காம்ப்ளிமெண்ட். டைரக்டா நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி மீட் பண்ணிருப்பீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட. அப்போ அவங்க வந்து ட்ரெஸ் நல்லா பண்ணிட்டு வந்திருப்பாங்க, இல்ல ஹேர் ஸ்டைல் நல்லா பண்ணிட்டு வந்திருப்பாங்க. நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நீ போட்டு வந்த இல்லையா அதே ட்ரெஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது போட்டு வா, அதே ஹேர் ஸ்டைலோட வா அப்படின்னு சொல்லணும். இது வந்து சிம்பிளா தான் இருக்கு, இதுல ஒண்ணுமே தெரியாது. சப்கான்சியஸா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, அந்த ட்ரெஸ்ல அந்த ஹேர் ஸ்டைல்ல நீ வந்து எக்ஸ்ட்ரீமா அழகா இருந்த, சோ அதே ட்ரெஸ் நீ போட்டு வரும்போது நான் உன்னை அழகாவே பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அது குறிக்கும். இன்டைரக்டா நம்ம சொல்றது, நீ அழகா இருக்குன்றத இன்டைரக்டா சொல்றதுதான் இன்டைரக்ட் காம்ப்ளிமெண்ட். சோ இது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெமினின் காம்ப்ளிமெண்ட். ஃபெமினின் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கிளாஸ்மேட் பொண்ணு ஒருத்தி சாரி கட்டிட்டு லாங் ஹேர் விட்டுட்டு வருவா, அந்த மீரா ஷாம்பு விளம்பரத்துல வர மாதிரி. அப்ப நான் சொன்னேன், உன்னை பார்த்தாதான் எனக்கு வந்து பொண்ணு மாதிரி ஃபீல் ஆகுது, அந்த ஃபெமினின் எனர்ஜி ஃபுல்லா அவங்ககிட்ட இருக்கு. மத்த பொண்ணுங்க எல்லாருமே மேக்சிமம் அந்த முடியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு டாம்பாய் மாதிரி சுத்திட்டு இருக்காங்க, ஆம்பளை மாதிரி சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அது வந்து அந்த பொண்ணுக்கு பயங்கர அட்ராக்ஷனை உருவாக்குச்சு. இது வந்து மத்த பொண்ணுங்க யாரும் கோச்சிக்காதீங்க, இது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் தான் பசங்களுக்காக. சோ இந்த விஷயம் வந்து பொண்ணுங்களுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனை ஏற்படுத்தும். இது வந்து பசங்களை பொண்ணுங்க, நீ வந்து பிசிக்கா பயங்கரமா இருக்க, ஒரு ஆம்பளை மாதிரி இருக்க, ஒரு ஆல்பா மேல் மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னா பசங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ, அந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட நீ வந்து ஃபெமினின் எனர்ஜியா இருக்க, உன்னை பார்த்தா தான் வந்து அந்த ஃபெமினின் ஃபீல் வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா பொண்ணுங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதுதான் இந்த 3 காம்ப்ளிமெண்ட் விஷயம். சோ இத சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பாத்துக்குங்க. தைரியமா போய் சொல்லுங்க. ஷை ஆகாதீங்க. இன்ட்ரோவர்ட்டா இருந்தா எக்ஸ்ட்ரோவர்ட்டா மாறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சோ இந்த விஷயம் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் எந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த டாபிக்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ ஸோ மச்.